மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பலாப்பழ கேசரி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நான் வந்து 8 சொலை பலாசொலை எடுத்து வச்சுக்கிறேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக இதை கட் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஆறு முந்திரியை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ 8 திராட்சையும் இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதையும் மணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பலாப்பழத்தை இதில் வந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா நெய்யிலே வறுக்கிறப்ப இன்னும் டேஸ்ட் அதிகம் நல்லாயிருக்கும். நெய்யிலே நல்லா இதை வதக்கி வச்சு இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ 3/4 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் வறுத்துக்கலாம். இப்போ ரவை நல்லா வந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த கப்பில் 3/4 கப்பு நம்ம ரவை எடுத்தோம். இதில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலரு எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 கப்பு நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை கரைகிற அளவுக்கு. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரவையை கிளறி எல்லாம் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கலாம். கட்டி இல்லாமல் கிளறிக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக ரவை வெந்துட்டுருக்குது. நல்லா கை விடாமல் கிளறுங்க, இல்லைன்னா ரவை வந்து கட்டி கட்டியாக போயிடும். ரவை தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ ரவை முக்கால்வாசி வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து நெய்யிலே வறுத்த பலாசொலை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பலாசொலை கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளுடைய பலாப்பழ கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.